ஒரு மனிதருடைய அன்றாடம் எனப்படுவது காலை 4 அல்லது 5 மணிக்கு தொடங்க வேண்டும். இயல்பாக பதட்டம் இல்லாமல் தூங்கி எழுவது இயல்பாக நிகழும். அது எந்த தூண்டலும் இல்லாமல் நிகழும். அது மலங்கழித்தல் எந்த சிக்கலும் இல்லாமல் இந்த பொழுதில் நிகழும். 4 அல்லது 5 மணி மிக கூடுதலாக. அந்த பொழுதுக்கு ஏற்ப நேரம் மாறுபடும். 5 மணிக்கு இயல்பாக எழுந்தால் மலங்கழித்தலில் எந்த சிக்கலுமே இருக்காது. உங்களுக்கு 100 வயது ஆனாலும் இருக்காது. குளித்தல் முடிந்த பின்னர் உங்களுக்கு இளம்பசி வரும். இளம்பசிக்குரிய உணவு நாம் கஞ்சி என்பதனை இன்று வலியுறுத்துகிறோம். அவ்வாறு எளிமையான உடலுக்கு உகந்த ஏதோ ஒரு உணவை உட்கொண்டால் முற்பகலிலேயே கடும்பசி வந்துவிடும். அதாவது ஒரு 11 மணிக்கெல்லாம் கடும்பசி வரும். வெயில் ஏறும் பொழுது பசி ஏறும். உங்களுக்கு விருப்பமான உணவினை நன்கு உட்கொண்ட பின்னர் மாலை சிறிது அயற்சி வரும். ஏதேனும் ஒன்றை பருகலாம். அது ஒரு ரசமாக இருக்கலாம் அல்லது சாறாக இருக்கலாம். ஏதேனும் ஒன்று பருகிறீர்கள் என்றால் மீண்டும் உடல் சூடு தணிய குளித்தல் உடலே கேட்கும். உடலே குளிக்க வேண்டும் என்று கேட்கும். எல்லாம் இந்த காலத்தை செதுக்கும் சிற்பிகளுக்கு ஒத்து வராது. உடல் என்ன சொல்கிறது, இந்த அன்றாட இயல்பு எவ்வாறு இருக்கிறது என்று மட்டும் நோக்குகையில் இவை எல்லாமே நிகழ்வன. குளித்த பிறகு முன்னிரவிலே பசி வந்துவிடும். ஒரு 7 மணி அளவில் பசி வரும். நன்றாக உணவு உட்கொண்ட பிறகு 1 மணி நேரத்துக்கு பிறகு உறக்கம் வந்துவிடும். உங்களால் விழித்திருக்கவே இயலாது. ஆழ்ந்து உறங்குவீர்கள். இடையில் எழுந்திருக்கவே மாட்டீர்கள். 4 மணிக்கு விழிப்பு வரும். இது நான் முன்வைக்கும் வாழ்க்கை முறை அல்ல. இதுதான் வாழ்க்கை முறை. இதுதான் மனித வாழ்க்கை முறை. இதான் காலத்தோடு ஒத்திசைவாக இருப்பது. இன்னும் சில கருத்துக்களை நான் கூறினால் நீங்கள் அந்த நேரத்தை பார்த்து கொண்டு இவ்வளவு நேரமாகிவிட்டது இன்னும் பசிக்கவில்லையே என்று மீண்டும் செதுக்க தொடங்குவீர்கள். ஆகவே நான் அவற்றை கூறவில்லை. இது பொதுவாக காலத்திற்கும் உடலுக்குமான உறவு இவ்வாறு அமைகிறது. பொழுதுகளுக்கு ஏற்ப இதில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இது கடும் பனிக்காலம் என்றாலோ காடுகாலம் என்றாலோ சிறிய மாறுபாடுகள் இருக்கும். அதனை எளிதில் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் ஒத்திசைவாக இருப்பீர்கள் என்றால் இது உங்களுக்கு ஒரு அருள். ஒரு நாள் உங்களுக்கு இவ்வாறு இருக்கிறதா, காலை பொழுது இவ்வாறு விடுகிறதா, இப்படியெல்லாம் பசி எடுக்கிறதா, இப்படியெல்லாம் மலம் நீங்குகிறதா, உறக்கம் அமைகிறதா என்று உங்களை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் அதுக்கு என்ன அடிப்படை காரணம்? ஒரு நாள் உங்களால் திட்டமிடப்படுகிறது. அதாவது ஒரு நாள் உங்களுடைய அளவுக்கு உட்படுத்தப்படுகிறது. நீங்கள் அளந்து வைப்பதாக நினைத்துக் கொண்டு எதனை கட்டுப்படுத்துகிறீர்கள் என்றால் நேரத்தை கட்டுப்படுத்துகிறீர்கள். நேரம் என்பது சிறிய பகுப்பு, காலத்தின் ஒரு சிறிய பகுப்பு நேரம். அதனை கட்டுப்படுத்துகிறீர்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் நேரத்தை கட்டுப்படுத்தவில்லை. நேரத்திற்கு உங்கள் உடலை கட்டுப்படுத்துகிறீர்கள். நேரத்தை எல்லாம் கட்டுப்படுத்த இயலாது. அது ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் உங்களுடைய உடலையும் மன உணர்ச்சிகளையும் அந்த நேர ஓட்டத்திற்கு உள்ளே அடக்குகிறீர்கள். ஆனால் என்ன கருதுகிறீர்கள் என்றால் காலத்தையே திட்டமிட்டு வாழ்வதாக கருதி கொண்டிருக்கிறீர்கள். அது எப்படி காலத்தை திட்டமிட இயலாது. உங்கள் உடலை வதைத்துக் கொள்ளலாம், உங்களை நீங்களே துன்புறுத்திக் கொள்ளலாம், அல்லது உங்களை நீங்கள் அடக்கிக் கொள்ளலாம், உங்களை நீங்களே ஆட்சி செய்யலாம். காலத்தை ஆட்சி செய்யலாது. ஒரு நொடியை பிடித்து நிறுத்த இயலாது. இந்த ஒத்திசைவாக வாழும் வாழ்க்கையில்
காத்திருப்பு இயல்பானதாக இருக்கும். மனிதர்கள் ஒத்திசைவாக வாழ்ந்தபோது அவர்களுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு வீடு கட்டுவார்கள். அந்த வீடு அவர்கள் காலம் முழுவதும் இருக்கும். சில வேளைகளில் அவர்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கும் இருக்கும். மிக குறைவாக 40-50 ஆண்டுகளுக்கு அந்த வீடு தெளிவாக உறுதியாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு வீடு கட்டுவதற்காக அவர்கள் பல ஆண்டுகள் காத்திருப்பார்கள். இன்னும் 20 ஆண்டு கழித்து ஒரு வீடு கட்ட வேண்டும் என்றால் இப்பொழுதிலிருந்து காத்திருக்க தொடங்குவார். அதற்கு பேர் தான் உண்மையிலே காத்திருப்பு.